கரடி காரி துப்பிய கதை. 23ஆம் புலிகேஸில் பார்த்தீங்கன்னா காமெடியில் வடிவேலு மேலே கரடி காரி துப்பிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டெல்லிக்கு மெயிலை போட்டு சார் வராரு, சாருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் டெல்லியிலையும் விசாரித்து பார்த்தா இந்த மாதிரிங்க கரூர் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னடா அது, பாதுகாப்புக்கு வர காவலர்கள் கையெல்லாம் கடிச்சு வைக்கிறாங்களா, இது பயங்கரமான கூட்டமாக இருக்கும் போலையே, இந்த மாதிரி ஆளுகள்லாம் வர்றாங்களா, இங்கே என்ன பண்ணுறது, கூட்டம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கரூரில் மாதிரி டெல்லியில் நடந்துச்சுன்னா பெரிய பேசு பொருளாயிரும், ரொம்ப சிக்கலாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக வந்து மாப்பனாயெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பயங்கரமாக பாதுகாப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட ஆள் வரல. கரடி காரி துப்புறதுக்குள்ளே டஹால்னு பொங்கல் லீவுன்னு சொல்லிட்டு ஓடியன்ட்டாங்க. அடுத்து வந்து இப்போ 2.0 இப்போ வந்து மெயிலை போட்டு கேட்க வேண்டியதானே. கேட்டால் இந்த படத்தில் தான், தலைநகரம் படத்தில் வடிவேலு காமெடி தான், கோமாளி யார் நீ ஓரமாக போ அப்படின்வாங்க. நானும் ரவுடி தான்யா, என்னையும் வண்டியில் ஏற்றிட்டு போயான்னு வடிவேல் சொல்லுவார். அது மாதிரி இந்த தடவை வந்து 2.0வில் வந்து திரும்ப மெயிலை போட்டு பாதுகாப்பு கேட்டால் கரடி காரி துப்பிடும். கோமாளி யார் நீ ஓரமாக போ அப்படின்னு அந்த தலைநகரம் காமெடியில் மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால பேசாமல் வாயை பற்றிட்டு கம்முன்னு போயாச்சு 2.0க்கு. அந்த இன்னொருத்தர் வேற ஒருத்தர் இந்த வடிவேலு காமெடியில் வாடா வாடான்னு ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு போய் ஆம்புலன்ஸில் வச்சு கிட்னி எடுத்துகிட்டு விட்ருவாங்க. அந்த கதையாக பஸ்ஸு ஃப்ரீ தரோம், அதை தர்றோம், இதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாக்குறுதின்ற பேரில் ஒன்று வாசி விட்டுட்டு போகிறாரு. நம்மளை பொறுத்தளவுக்கு மக்கள், தமிழக மக்கள் மாக்கள் அல்ல. தமிழக மக்கள் ஏற்கனவே ஆளும் திறன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆளும் திறன் கொண்டவரை வந்து 4 வருஷம் பார்த்து ஆளா துயரில் வந்து குடும்பம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில துக்கம் நடந்த இடத்துலலாம். அது மாதிரி மீளா துயரில் வந்து தமிழக மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் மறக்காமல் அவங்கள வந்து நலத்திட்டம் அதை சொல்லி இதை சொல்லி வாருங்கள் வாருங்கள்னா, தமிழக மக்கள் மாக்கள் அல்ல, மக்கள் நல்ல புத்திசாலிகள். யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புகிற அளவுக்கு மக்கள் கேணத்தனமாகவுங்கன்னா மக்கள் இல்லை, தமிழக மக்கள் புத்திசாலிகள். எல்லாரை பற்றியும் எல்லா மக்களுக்கும் ஆளுந்திறமையெல்லாம் அருமையாக தமிழ்நாடு இல்லை, இந்தியா